Hi friends, welcome to our channel Feel Free to Cook. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒயிட் சாஸ் பாஸ்தா. வாங்க இப்ப அதுக்கு தேவையான ingredients என்னங்கறத பாத்துறலாம். கேப்சிகம் 1 அத நல்லா இந்த மாதிரி கியூப் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கணும். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் அதையும் இந்த மாதிரி கியூப் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 5 பல் பூண்டு அது இந்த மாதிரி பொடியா நறுக்கி எடுத்துக்கோங்க. ப்ரோக்கோலி 1/4 கப். ப்ரோக்கோலி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையில்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் மைதா, மிளகுத்தூள் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த கப்பில் 1/4 கப் பாஸ்தா, அதே கப்பில் 3/4 கப் பால், 3 டேபிள் ஸ்பூன் பட்டர். இப்போ வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த கப்பில் 2 கப் தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இன்னொரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா இந்த மாதிரி மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கார்லிக்கை போட்டுக்கலாம். இப்போ இந்த கார்லிக் நல்லா வதங்கணும். இதனோட ரா ஸ்மெல் போகணும், அந்தளவுக்கு இது நல்லா வதங்கட்டும். இப்போ கார்லிக் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஆனியனை போட்டுக்கலாம். ஆனியன் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஊற்றி இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாஸ்தா ஒட்டாமல் வரதுக்காக கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் கேப்சிகமும் ப்ரோக்கோலியும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கணும். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் குக் ஆகிடுச்சு. இதை இப்போ வேறு பேனில் எடுத்துகிட்டு ஒயிட் சாஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மறுபடியும் அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். பட்டர் நல்லா இப்போ மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் மைதாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மைதாவோட ரா ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மைதாவோட அரோமா நல்லா வந்ததுக்கப்புறம் பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாலோட நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்ல ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சி வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கட்டி பிடிக்காத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாஸ்தாவும் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை இந்த தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். இப்போ மறுபடியும் கேஸ் ஆன் பண்ணிட்டு நம்ம ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்தா இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பாஸ்தா எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி க்ரீமியாக இருக்கணும், அப்போ தான் அது நல்லாயிருக்கும். பாஸ்தாவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சார்ட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணுறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க.
உப்பு காரம்லாம் பார்த்துட்டு உங்கள்கிட்ட சீஸ் இருந்தால் அதை கூட மேலாக்க தூவிக்கலாம், நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி செடார் சீஸ் போடுறேன். உங்கள்கிட்ட என்ன சீஸ் இருக்கோ அதை போட்டுக்கோங்க நீங்கள். அவ்வளோதான். இப்போ நம்மளோட ஒயிட் சாஸ் பாஸ்தா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.